கடைசியா நம்ம பார்க்க போறது திமுக தான். ஏன் திமுகவை கடைசியில சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு ப்ரமோஷன் பண்ணாங்க, பல ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திமுகவோட குட் ப்ரமோஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து அவங்க சேர கெட்டதுலாம் புரியுது. ஆனா அவங்க என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் முதல்வன், கனவை சொல்லுங்கள் அப்படின்னு பல திட்டங்களுக்கு வந்து அந்த பேர் வைக்கிறதுக்கே ஒரு தனி டீம் இருக்கு. அந்த பேர் வச்சு அந்த பேரை ட்ரெண்ட் ஆக்கி அந்த மீம்ஸ்ல போய் முடிஞ்சாலும் அவங்க அதை ட்ரை பண்றாங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு. அது பார்க்கும்போது அந்த பேரெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் திமுக திட்டங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பேர் வச்சதே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படி பேர் வச்சது வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறது, அப்புறம் வந்து திராவிட மாடல் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு, அப்புறம் பொங்கல் பாட்டுன்னு ஒன்று வந்துச்சு. இப்போ ரீசெண்டா திமுக பாடல் ஒன்று வந்து அதுக்கு எல்லா இன்ஃபுளுசர்ஸும் டான்ஸ் ஆட வச்சாங்க. ஸோ தே ஆர் ட்ரைங், ரொம்ப டூ மச்சா ட்ரை பண்றாங்க. ஆனா என்னவோ தெரியல, அது போய் மீன்ஸ்ல தான் போய் முடியுது. இப்ப இதுவும் வேலைக்காகல அப்படின்னு முடிஞ்சு இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஸ்கிப் பண்ணாம ஒரு ஆடை நம்ம பார்த்தே ஆகணும் கடைசி வரைக்கும். ஸோ அதுல வந்து திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆடு போடுறாங்க, இந்த மாதிரி வந்து கனவை சொல்லுங்கள் நாங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நான் ஸ்கிப்பபிள் ஆட் கடைசி வரைக்கும் பாக்குற மாதிரி பெய்ட் ஆடா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யூடியூப்ல பிரபலமா அதை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு அவங்க எவ்வளவு தெரியுமா செலவழிக்கிறாங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 72 கோடி ஒன் அண்ட் ஒன்லி சோசியல் மீடியா ப்ரொமோஷனுக்கே பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி திமுக அதெல்லாம் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா சுத்த வாய்ப்பே கிடையாது. இப்பதான் அந்த பாட்டு போடுறது, அதை பண்றது, விஜய் அசிங்கப்படுத்தணும்னு ஒரு பேஜை ஸ்டார்ட் பண்றது, எல்லாரையும் வந்து மீம்ஸை கலாச்சி விடுறது, டான்ஸ்க்கு பாட்டுக்குன்னு எங்கெங்கயோ காசு போறனால இன்னைக்கு இதுக்குன்னே 72 கோடி செலவழிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க விஜய்க்கு பயந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.